டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி மொத்தமா 5 கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா இந்த பொறுத்துக ஒரு கொஸ்டின், அதை தவிர பாருங்க இங்க ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. 4ம் தனித்தனியாகவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சேர்த்து பொறுத்துகவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் எதில் இடம்பெற்றிருக்குது? இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டுல இடம்பெற்றிருக்குது. அப்ப இயற்கை ஓவியம் 10 பாட்டுல இடம்பெற்றிருக்குது. நெக்ஸ்ட் இயற்கை தவம். இயற்கை தவம் அப்படிங்கிறது சிந்தாமணி, சீவக சிந்தாமணியில இடம்பெற்றிருக்குது. நெக்ஸ்ட் இயற்கை பரிமாணம். இயற்கை பரிமாணம் அப்படிங்கிறது கம்ப ராமாயணத்துல இடம்பெற்றிருக்குது. இயற்கை பரிமாணம் அப்படிங்கிறது கம்ப ராமாயணத்துல இடம்பெற்றிருக்குது. நெக்ஸ்ட் இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணத்துல இடம்பெற்றிருக்குது. பெரிய புராணத்துல இடம்பெற்றிருக்குது. அப்ப ஒண்ணுக்கு என்ன வரும்? 10 பாட்டு. இயற்கை ஓவியத்துக்கு 10 பாட்டு. 1க்கு சி. நெக்ஸ்ட் 2 இயற்கை தவத்துக்கு சிந்தாமணி, 2க்கு ஏ. நெக்ஸ்ட் 3 இயற்கை பரிமாணத்துக்கு கம்பராமாயணம், அப்போ 3க்கு டி. நெக்ஸ்ட் இயற்கை அன்புக்கு 4க்கு பெரிய புராணம், 4க்கு பி. அப்போ 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு பி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.